வருக வருக அற்புதத்தின் மேந்திரை வருக ஆனந்தத்தின் சன்மார்க்கம் காணும் அன்பரை வருக ஈடில்லா இயற்கை தந்து எளியோனை வருக உண்மையின் தத்துவமை வருக ஊர் போற்றும் ஊழியரை வருக ஏற்றமிகு செயல்களை நாட்டமென போற்றும் நல்லவரை வருக 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 என எனது சார்பாகவும் இந்நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக என உங்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் வரவேற்கிறேன் சுவாமி சுவாமியை வாழ்த்த வேண்டும். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனேயே முகவளர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழ் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்று நாளே அகமகிழ்கிறேன் என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத இனிமையான தனித்தமிழ் போல நீயும் வாழ்க்கையாவும் பெருமானின் திருமேனி செந்தமிழான உருவந்தான் கண்டவாணி கண்டவாணி கரத்தோடு ஓராள் சிரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் 18 வருவது 18 இனம் பிரித்தால் செந்தமிழை செலுத்தும் நேராக வருவதும் 18 செந்தமிழான உருவதான் கண்டவாணி கதையாவும் பெருமானி ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். வானுரையும் தெய்வ நிலையை அடையணும்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இறைவனை அடைவதற்கு பல வழிகள் உண்டு. அருணகிரியார் கூட பாடுகிறார் முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி செலவன முத்திக்கொரு வித்து குருபான. முத்திக்கு வித்து எது? பக்தி. அது இந்த கலியுகத்தில் பக்தியை ஒழுங்கா பண்ணனா கடவுளை அடையலாம். அந்த பக்தியை அடைவதற்கு மூல காரணம் அறம் என்ற தர்மம். அறம் செய்தால் அன்பு வரும், அன்பு வந்தால் அருள் வரும், அருள் வந்தால் தவம் வரும், தவம் வந்தால் சிவம் கிடைக்கும். அதனாலதான் அன்பே சிவம் அன்பிற்குண்டோ அடைக்கும் தான். அன்பும் அரண் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அந்த வகையில் உன்னை பற்றி சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். காட்டு சரக்குலையில் காரமில்லா சரக்கு கூட்டு சரக்கு கூறுன்னு அப்படி ஒரு சரக்கு. அது காலமேகத்தால் வரப்பட்டது. அடுத்த ஒருத்தர் சொன்னார் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென இங்காச்சுமற்ற இச்சகத்தில் மங்காத சீரகத்தை தந்தீரில் தேடன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரின் கொஞ்சம் பல சரக்கு, கொஞ்சம் பழைய சரக்கு. அதனால இந்த இடத்துல உன்னை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். கேட்கலாமா? கேளுங்கள் சுவாமி. இந்த சிறியவளின் சிற்றதில் கேட்டியவரை தாங்களிடம் பதில் சொல்கிறேன், தெரியாததை தாங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. பட்டு வெளிகள் கண்டு மொழி மாதேடி பட்டு வெளிகள் கண்டு மொழி மாதே பட்டு வெளிகள் கண்டு மொழி மாதே 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 பட்டு வெளிகள் கண்டு மொழி மாதே 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 பட்டு வெளிகள் கண்டு மொழி மாதேடி வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போதே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடு மழை நாடு குருவி கண்ணல் மொழி மின்னல் இடைவாதே கந்த மலர் இந்த முகமாதே உந்தன் தாய் தந்தை பெயர் என சொல். தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி தாய் நன்றி மோகினியா சுவாமி. சிறியோரெல்லாம் சிறியோரும் இல்லை, பெரியோரெல்லாம் பெரியோரும் இல்லை, அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. பெரிய மனுஷன் எப்ப சொல்லணும்? இப்ப வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்வேன்னு மாணிக்க வாசகர் சொன்னது போல சில பேருக்கு கோபம் குறையாது வயசானாலும்.
புத்தியும் மாறாது. வயதாயிருச்சுன்னா மட்டும் பெரிய மனிதன் சொல்ல முடியாதான். ஏன்னா கூடவே பக்குவமும் சேர்ந்து வந்திருக்கணும். பக்குவம் அடைந்திருந்தால் மட்டுமே அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு பெருமை உண்டாகும். அதனாலதான் பெரிய மனுஷன். ஒரு பிள்ளை என்ன பண்ண பள்ளிக்கூடத்துக்கு போறது பாடுறேன், நெடுமாள் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா, ஏழு கிழியாதா எழுத்தாணி உடையாதா, வாத்தியார் சாவாரா, வைத்தர் செலுத்திடாதான்னு பாருங்க. அடுத்து இன்னொரு பிள்ளை இருந்தேன், அவங்க அப்பாவை பார்த்து துடுக்கெடுத்து திரு வயதில் என் துடுக்கு அடைக்கி பள்ளிக்கெடுப்பாத பாதகனே, நான் பிறந்தது நீ பட்ட கடனுக்கும் கொல்லிக்குமான்னு கேட்கிறேன். இப்படி பிள்ளைகளும் உண்டு. ஆமா, சோத்துல கல்யாணத்துக்கு தெரியாது, சொக்கனாவது திருக்கல் கண்டுபிடிச்சான்ல. இன்னைக்கு மதுரை மொட்டை கோவம் இருக்கா இருக்கா இல்லையா? இருக்கு சாமி, இருக்கு. சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆமா, நோயற்ற வாழ்வு என்ன செய்யறதுன்னு தெரியாது. நீங்க இப்பதான் என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கூட நினைச்சேன் பண்ண மாட்டேன். எட்டருமா எங்காடி மீதை இருந்த கலைப்பட்டருமா நான்பாவில் பாய்ந்தவரை சித்தர்களும் தேவாதிதேவன் திருவச்சிறுவர்தன் மாவேறு வீதி வர கண்டுன்னு மா கணக்கு, காணி கணக்கு, முந்திரி கணக்கு, கால் வீச அரை முக்கால்னு எல்லா கணக்கு இருக்கு. பூமி சுத்துறது ஒரு கணக்கு இருக்கு, சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கோள்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சுத்துது. நவகோள்கள் சொல்றான். நவம்னா 20. ஆமா, புரியுது, எனக்கு புரிஞ்சிருச்சு. நவகோள்கள் உலகத்துல சிறந்த போத தூக்கம். ஐயா, இந்த உலகத்துல சிறந்த போத தூக்கம் ஏன் அதிகமா கொட்டாய் வருதுன்னா நுரையீரலுக்கு காத்து ஒழுங்கா போகலன்னு கண்டுபிடிக்கப்படுது. சரியான உடல் இயக்கம் ஆமா இருக்குல்ல, சரியா போகல இப்படி பிரச்சனை வரும். பயிற்சி சரி, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அதனாலே நவகோள்கள் என்ற 9 கோள்கள். எத்தனை வீடு? 12 வீடு. மேச ரிஷபம் மிதுன கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் வீடு வீடம். 12 வீட்டுக்கு 7 கிரகம் ஒரு பக்கமும் 2 கிரகம் மறுபக்கம் இப்படி போதும். சாயா கிரகங்கள். மொத்தத்துல பல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் உன்னை பற்றி தெரிந்து கொள்வதுக்காக நாட்டை பத்தி கேட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காவல் காத்துக்கிட்டு. எதற்கு காவல்? திணைக்கு. காக்க முடியுமா? முடிந்த அளவு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப முடியாதுங்கிறது ஒரு எழுதி இருக்கு. கண்டிப்பாக. அதாவது எதுவுமே முடிந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? முடியாததுன்னு ஒண்ணு இருக்கு, முடிந்த முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஆரம்பம் தொடக்கத்துல கலகமா இருந்தா முடிவு நன்மை. ஆமா, ஆரம்பமே நன்மையா இருந்தா முடிவு கலகம். கண்டிப்பாக. தொடங்கும் போது முகவரை எழுதுற போதே எழுதுறான், முடிவுரைன்னு ஒண்ணு எழுதுறோம்ல. ஆமா சார். புள்ளி எங்க வைக்கணும்னு கணக்கு இருக்குல்ல. இருக்கு. அவசர குழப்பம்னு அள்ளி தெளிக்கப்படாது இல்லையா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அவசர காரியம் கெட்டு போயிடும். ஆனாலும் ஒரு பெண்ணு, ஒரு பொறுமையான ஒரு வீட்டுக்கு நாட்டுக்கு ஒரு பெண்ணு முக்கியம். அதனாலதான் வள்ளுவரே பெண்ணின் பிறந்தக்கை ஆவலன்னு. பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, ஊரு விளங்காது. அத்தனை விஷயங்கள் இருக்கு பெண்ணை பத்தி கருதுறோம்னா. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், இன்னைக்கு பிரகதீஸ்வரர், அன்றைக்கு பெருவுடையார் கோயில். பெருவுடையார் கோயில் தான் சரியான வார்த்தை. அந்த பெருவுடையார் கோயில்ல ஒரு பொண்ணு தாய்ப்பால்ல விளக்கரிச்சா தெரியுமா உனக்கு? தாய்ப்பாலில் விளக்கரித்தாள். மன்னன் ராஜராஜ சோழன் எல்லாரும் எல்லா கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. கோயில் ஜெகஜோதியா மின் விளக்குகளால் அலங்காரம் பண்ணிருக்கு, எண்ணெய் ஊத்தி எல்லாம். அப்பயே அது மின் விளக்கு. இப்ப அவள் பார்த்து வர்றாரு, கொஞ்சம் மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு யோசனை வருது, இங்க எரியிற எல்லா விளக்குகளும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்களுடைய நன்கொடையால நடக்குது. இந்த நாட்டுல ஏழை எளிய மக்களுக்கு இந்த கோயில்ல பங்கு இருக்கணும். எல்லாருக்கும் பொதுவானது இல்ல. சின்ன கல்லு தூக்கி கொண்டு போட்டிருந்தாலும் அவங்க பேரெல்லாம் கல்வெட்டுல இருக்கான். சாதாரண விஷயம் இல்லை. அப்படி எழுதானே தலைமையான வாங்கி வச்ச பேரை மட்டும் எழுதி வைக்கப்படாது. இந்த நாட்டுல 5 ரூபாய்க்கு கர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றேன், ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்லாம. ஆனா ராஜராஜ சோழன் எத்தனையோ 6 நிலநடுக்கங்களை சந்தித்தும் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் அசையல. அப்படி ஒரு கட்டுமான பணி. அந்த கோயில்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு சொன்னாரு, எல்லாருக்கும் ஆடு மாடு இலவசமா கொடுப்போம்யா அப்படின்னு எல்லாரும் கொடுத்தாச்சு. ஆடுகளையும் மாடுகளையும் கொடுத்துட்டு ராஜராஜ சோழன் சொன்னது, எல்லா ஆடு மாடுகளையும் வளர்த்து நல்ல விதமா நீங்க பெருக்கி போட்டு 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 நல்ல விதமாக வசதி வாய்ப்பா வாழ்ந்துக்கங்க, உங்களுடைய வறுமையை ஒழிக்கணும், அதுக்காகத்தான் கொடுக்குறோம். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த வருமானத்துல கொஞ்சம் நெய் வாங்கி கோயில்ல பெருவுடையார் கோயில்ல விளக்கு போடணும். அந்த விளக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தான் ஒதுக்கியாச்சு, ஒரு ஆளுக்கு ஒரு விளக்கு ஒரு பக்கம். இப்ப ஒரு நாள் மன்னன் கோயிலுக்குள்ள போறாரு. கோயிலுக்குள்ள போனா ஒரு விளக்கு எரியல, அணைஞ்சிருக்கு. அணைஞ்ச விளக்கு யாருக்கு ஒதுக்கி இருக்குன்னு பார்த்தா 71 மாராயனுக்கு ஒதுக்கி இருக்கு. எத்தனை நாளா எரியல கணக்கு பார்த்தா 7 நாளா விளக்கு எரியல. மன்னர் தேரோட்டி கொண்டு காவிரிக்கரை ஓரமா இருந்த 71 மாராயன் வீட்டுக்கு போறாரு. உள்ள போய் அங்க இருந்து காவலாளிகள் போய் கூப்பிடுறாங்க, மாராயா வெளியில வான்னு. உள்ள இருந்து ஒரு சத்தம் இல்ல, ஒரு பொண்ணு அழுகிற குரல் கேக்குது. ஒரு பெண்ணு அழும் குரல் கேக்குது. அந்த குழந்தை பெண்ணு என்ன பண்றா, ஒரு எலும்பு தோலுமா இருந்த ஒரு குழந்தைய தோல்ல போட்டு வெளியில வர்றா. வந்து மன்னா அப்படின்னு வணங்குறா. யாருமா நீ? மாராயன் மனைவியா? என்னாச்சு உன் கணவன் எங்க? ஏன் கோயில்ல விளக்கறியல? பெரிய அபச்சாரம் இல்லையா, சிவ துரோகம் அப்படின்னு கேட்கிறாரு. மன்னர் கேட்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு சொன்னா, மன்ன மன்னித்து விடுங்கள்,
நான் தவறு செய்யவில்லை. 4 மாதத்திற்கு முன்னே பெய்த மழையிலே காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆடுகளும் மாடுகளும் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அந்த ஆடுகளும் மாடுகளையும் காப்பாற்ற போன என் கணவனும் தண்ணியோட தண்ணியாச்சு இறந்து விட்டான். இந்த குழந்தை பிறந்து 3 மாசம் ஆச்சு. இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விலைக்கு வித்தேன். அந்த காசுல தான் இவ்வளவு நாளா விளக்கு போட்டேன். 7 நாளா தாய்ப்பால் வத்தி போச்சு, மன்னிச்சிருங்கன்னு கும்பிட்டான். எவ்வளவு பெரிய தியாகம் பாத்தியா? ஒரு பெண்ணு தான் பிள்ளைய கூட நினைச்சு பார்க்காம அந்த தாய்ப்பாலை விலைக்கு வித்து அந்த தாய்ப்பால்ல விளக்கு போட்டு கடைசியா தாய்ப்பால் வத்தி போச்சு, போட முடியாத சூழல் வந்துருச்சு. மன்னன் அதிர்ச்சி ஆனான். எவ்வளவு பெரிய தியாகம்! இப்படி ஒரு தியாகத்தை யாராவது செய்ய முடியுமா? தியாகத்தின் விடி விளக்கே, பெண்குலத்தின் பெரு விளக்கே, உன்னால் தான் இந்த நாடும் பெருமை அடைய வேண்டும். என் பேர் இருக்க வரைக்கும் உன் பேர் இருக்கும், கவலைப்படாத. ஏன்னா அரண்மனையில் நீ படிப்பெண். உன் குழந்தைய நான் அரண்மனையை வளர்க்க சொல்றேன்னு வளர்த்துட்டு கல்வெட்டுல எழுதி வைத்திருக்கிறானா ராஜராஜ சோழன் தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை 71 மாராயன் மனைவி வரகுணாளுக்கே என்று. யார் வீட்டில வரகுணாள்னு பேர் வச்சிருக்கமா? தச்சு புசுன்னு என்னத்தையே பேர் வைக்கணும் இல்லையா? கண்டிப்பா. வரகுணாள் என்ற பேர் மிக அற்புதமான பேர். தியாகத்தின் விடி விளக்கு, ஒரு தியாக பெண்மை. அது தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில்ல கல்வெட்டுல இருக்குமா? அது மாதிரி இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டி இவர் போல யார் என்று ஊர் சொல்லணும்ல. சொல்லணுமா வேணாமா? சொல்லணும். அருமையான பேச்சு. ஏன்னா எத்தனையோ முனிவர்கள் இருந்தாலும் ஒரு சில பேரை தான் முனிவர்கள் அப்படின்னு ஒத்துக்கிற முடியும் இல்லையா? இருந்தாலும் அருமையான ஒரு கோவிலுக்கான விளக்கத்தை சொன்னாரு. இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்கள்லயே ஒரு சிறந்த முனிவர் யாரு அப்படின்னா ஜவாலி என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர். இந்த முனிவர் என்ன செய்யறாரு? அனைவருக்கும் வேதங்களை கற்றுக் கொடுக்கறது அவருடைய வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரக்கனாகப்பட்டவன் போய் அந்த இடத்துல, ஐயா எனக்கும் இந்த வேதங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது இவரும் மறுக்காம அந்த அரக்கனுக்கு கத்து கொடுக்கிறாரு. அப்ப இந்த அரக்கனாகப்பட்டவன் கத்துக்கிட்டே இருக்கிறான். வேதங்கள் அனைத்தையும் கற்று முடிச்சுட்டான். அப்படி கத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை. என்ன யோசனை? காயத்ரி மந்திரமாகப்பட்டது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக எனக்கு காயத்ரி மந்திரத்தை கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவரும் மறுக்காம, ஆக பிள்ளை ரொம்ப ஆர்வத்தோட கேட்கிறான். காயத்ரி மந்திரத்தினுடைய அதிதேவதை விஸ்வாமித்திர மகரிஷி. ஆக அந்த மந்திரத்தை எப்படியாவது கத்து கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில ஆர்வமாக கேட்கிறான். ஆக தட்டி கழிக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால அவனுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். முடிவில் என்ன செய்யறான்? ஒரு பிரம்மனை நோக்கி தவம் செய்யறான். ஆக பிரம்மனை நோக்கி தவம் செய்து பிரம்மன் காட்சி தராரு. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. வரம் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு சாகா வரம் தாங்க அப்படின்னு கேட்கிறான். யாரு? இந்த அரக்கனாகப்பட்டவன். அந்த அரக்கனுடைய பெயர் என்ன? அருணாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனாகப்பட்டவன் அந்த இடத்துல பிரம்மனை நோக்கி தவம் செய்யறான். சாகா வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆக மனிதனாக பிறந்தா சாகா வரம் கொடுக்க முடியாது. பிறப்பு இறப்பு அப்படின்றது இயல்பு. ஆக வேற வரம் இருந்தா கேளுப்பா, கண்டிப்பா நான் தர்றேன் அப்படின்னு பிரம்மனாகப்பட்டவர் சொல்றாரு. உடனே இவன் புத்திசாலித்தனமாக என்ன செய்யறான்? நான் காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது எனக்கு வந்து சாவு நிகழக்கூடாது, சாவாகப்பட்டது. நான் காயத்ரி மந்திரம் சொல்லும் போது எனக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். பிரம்மனை தட்டி கழிக்காம கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே வரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுடைய ஆட்டம் அதிகமாயிருச்சு. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம். எல்லாமே நம்மளை மிஞ்சி இன்னைக்கு யாரும் இல்ல அப்படின்ற ஆதங்கம் அதிகமாகி என்ன செய்யறான்? தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்துறான். அப்படி துன்புறுத்தும் பொழுது அந்த வழியாக வருண பகவான் ஆகப்பட்டவர் போறாரு. இவனை கண்டுக்கிறாம போயிட்டாரு. இவனை கண்டுக்கிறாம போன உடனே இவன் என்ன செய்யறான்? ஆகா நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன், என்னையும் கண்டுக்கிறாம இங்க ஒரு மனிதராகப்பட்டவர் போற, இங்க ஒரு இந்த வருண பகவான் ஆகப்பட்டவர் என்னை கண்டுக்கிறாம போறாரே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல என்ன செய்யறான்? அவரையும் பிடிச்சு சிறையில் அடைச்சிட்டான். சிறையில் அடைச்ச உடனே பூமியில பஞ்சம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழை தண்ணி இல்ல இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா மழை தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூலோகத்துல பாதி உயிர்கள் போகுது. ஏன்னா உயிரினங்கள் புறாமே மழையை நம்பித்தானே இருக்கு. அப்படின்னும் பொழுது பாதி உயிர்கள் எல்லாம் அழிக்கப்படுது. நீரின்றி அமையாது உலகு. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது? இந்த ஜவாலி முனிவராகப்பட்டவர் பாக்குறாரு. ஆனா தன்னால உருவாக்கப்பட்ட ஒரு அரக்கனாகப்பட்டவன் இந்த அரக்கன் நம்ம கிட்ட கத்துக்கிட்டு போய் இப்படி மக்களுக்கு துன்படுத்துறானே, தொந்தரவு கொடுக்கறானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல என்ன செய்யறாரு? நான் தவம் செய்யணும், யாகமாகப்பட்டது நடத்தணும் அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக? அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக. ஆனால் நடத்த முடியல. ஏன்? என்ன காரணம்? தண்ணி இல்லாம யாகம் நடத்த முடியுமா? முடியாது. ஏன்னா வருண பகவானத்தை அவன் அடைச்சு வச்சிருக்கானே. அப்ப என்ன செய்யறது? தண்ணி இல்லாம யாகம் நடத்த முடியாது. எங்க ஐயா தண்ணி இல்லாம சாம்பார் வைப்பேங்கிறாரு. என்ன சிரிக்கிற?
தண்ணி இல்லாம சாம்பார் வச்சிருக்கிறாரு. தெரியுமா உனக்கு அந்த கதையெல்லாம்? இருக்கட்டும். ஆக இந்த தண்ணி இல்லாம யாகம் நடத்த முடியாது அப்படின்றதுக்காக என்ன செய்யறாரு, இந்திரன் இடத்துல போய் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? காமதேனு பசுவாகப்பட்டதை எனக்கு தாங்க, அதை வச்சு நான் ஒரு யாகம் நடத்தணும், நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நான் தரேன் அப்படின்றாரு. கேட்டா கொடுக்கும், நினைச்சா கொடுக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது காமதேனு பசுவாகப்பட்டது. அந்த பசு இப்போதைக்கு என் இடத்துல இல்ல, வேற ஒரு நல்ல காரியத்திற்காக வேற இடம் போயிருச்சு. வேணும்னா அதனுடைய மகள் இருக்கு, யாரு? நந்தினி ஆகப்பட்டவள் இருக்கிறா. எந்த நந்தினிய சொல்றீங்க? நீ இப்ப கதை சொன்னியா அந்த நந்தினி? இப்படி ஜாமா வம்பள மாட்டி விட்டியே. நான் யதார்த்தமா நீ புராணத்துல சொன்ன காமதேனுடைய மகள் நந்தினி. ஆமா, யார்கிட்ட இருக்கு? இந்திரன் கிட்ட இருக்கு இல்லையா, தேவலோகத்துல. இந்த தேவலோகத்துல இருக்கிற இந்த நந்தினிய கேட்கிறாரு. ஆனா அவ வர மறுத்துட்டா. இந்த பசுவாகப்பட்டது வர மறுத்துருச்சு, என்னால வர முடியாது அப்படின்னு மறுத்துருச்சு. உடனே இந்த முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து என்ன செய்யறாரு, அந்த இடத்திலே ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. என்ன சாபம்? நீ நதியாக போக கிடவாய் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. ஆக சாபத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுது, அது ஒரு பக்கத்து இருக்க இந்த அரக்கனுடைய ஆட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இத பார்த்த தேவர்கள் முனிவர்கள் என்ன செய்யறாங்க, சிவபெருமான் இடத்துல போய் முறையிடுறாங்க. ஐயா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, ஆக இவனுக்கு ஒரு முடிவை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பார்வதி தான் இதுக்கு வந்து முடிவை சொல்ல முடியும். சக்தி இல்லாம ஒன்றும் இயலாது அப்படின்ற காரணத்தினால நடக்க சக்தி இல்ல, கொடுக்க சக்தி இல்ல. கண்டிப்பாக அவனுக்கு எல்லா சக்தி இருக்கியா இல்ல வேலைக்கு அப்படி சொல்றா இல்ல, மொத்தத்துல சுழி சரியா இருக்கணும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, பார்வதி ஆகப்பட்டவளை கேட்கிறாரு. பார்வதி, நீதான் இவனை அழிச்சாகணும், இவனுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, பார்வதி என்ன சொல்றா, காயத்ரி மந்திரமாகப்பட்டது அவன் அனுதினமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அவன் வர வாங்கினது என்ன, காயத்ரி மந்திரம் சொல்லாத நேரத்துல எனக்கு சாவு வந்தாகணும், காயத்ரி மந்திரத்தை நான் எப்பொழுது உச்சரிக்காம இருக்கிறேனோ அப்ப எனக்கு சாவு வந்தாகணும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்டுட்டான். ஆனா அவன் உச்சரிக்காம இல்ல, அனுதினமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அப்ப எப்படி அவனை அழிக்க முடியும் அப்படின்னும் பொழுது பிரகஸ்பதிய, தேவலோக குருவாகப்பட்டவர் பிரகஸ்பதிய கூப்பிட்டு இதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அவர் என்ன பண்ணாரு, நேரா போறாரு. போய் அவங்கிட்ட இருக்கிற அந்த தலைக்கணத்தை மேலும் தூண்டி விடுறாரு. என்னன்னு, நீ ஏன் ஒரு பெரிய ஆளு, கண்டிப்பாக. ஆமா, ஆக அவர் என்ன சொல்றாரு, நீ ஏன் ஒரு பெரிய மிகச்சிறந்த மனிதன், நீ அனைவரையும் போட்டு ஆட்டி படைக்கிற, அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அடுத்தவங்க மந்திரத்தை நீ எதுக்கு சொல்ற, உன்னுடைய மந்திரத்தை 1000 பேர் சொல்லிக்கிட்டாங்களே, இனிமேல் சொல்லாத அப்படின்னு ஒரு தலைக்கணத்தை தூண்டி விடுறாரு. காயத்ரி மந்திரத்தை அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அத பிரகஸ்பதி செய்யறாரு. செஞ்சா என்ன ஆகுது, அவனுக்கும் ஆணவம் அதிகமாயிருச்சு. ஆமா, நம்மளே பெரிய ஆளு, நம்ம எதுக்கு அந்த மந்திரத்தை சொல்ல அப்படின்னு ஆணவம் அதிகமான உடனே என்ன ஆகுது, அந்த இடத்துல சொல்லாம விட்டுட்டான். இத பார்த்த என்ன ஆகுது, பார்வதி பாக்குறா, ஒரு அழகான பெண்ணாக உருமாறி அவன் முன்னாடி அங்கிட்டு நடமாடிக்கிட்டு தெரியுதா. இத பார்த்த உடனே அவனுக்கு ஆசை அதிகமாயிருச்சு. ஆக பெண்ணை பார்த்த உடனே ஆசை வராம இருக்குமா, அடங்கினாங்க. ஆக பார்வதி ஆகப்பட்டவளை துரத்தி கொண்டு ஓடுறா. அந்த பார்வதியும் ஒரு அழகான பெண்ணாக உருமாறி ஓடுறா. ஓடும் பொழுது பாறையினுடைய இடுக்குல நுழைஞ்சிட்டா. பாறையினுடைய இடுக்குல நுழைஞ்சிட்டா. நுழைஞ்சு என்ன மாறிட்டா, தேனியாக மாறிட்டா. தேனி கூட்டம் அங்க இருக்கு, தேன் கூடாகப்பட்டது இருக்கு, அதோட தேனியாக மாறி அமர்ந்துட்டா. இதை இந்த அரக்கன் கவனிக்கல. என்ன செய்யறான், போன உடனேயே பாறையினுடைய இடுக்குல கைய விடுறான். கைய விட்டு அங்க இருக்கிறது என்ன, தேனீக்கள் எல்லாம் கூட்டமா அவனை கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை தொடாத வரைக்கும் அது நம்மள தொடாது. ஆமா, தொட்டாச்சுன்னா விடாது. ஆக அதன் மூலியமாக இருந்த பார்வதி ஆகப்பட்டவள் என்ன செய்யறா, தேனியாக மாறி அவளுடைய ஆக்ரோஷத்தை பூரா வச்சு தீத்துறான். தீத்தானாகுது, அந்த இடத்திலே மடிந்துறான். ஆக இவருடைய கோபத்தை குறைக்கணும். யாருடைய கோபத்தை, பார்வதியினுடைய கோபத்தை குறைக்கணும். இந்த கோபத்தை என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இளநீர் அபிஷேகமாகப்பட்டதை பண்றாங்க. யாருக்கு, பார்வதிக்கு இளநீர் அபிஷேகம் பண்றாங்க. பண்ணும் பொழுது அவளுக்கு கோபம் இன்னும் தனியல. அப்ப என்ன ஆகுது, அந்த நதியாக ஓடுனாலே நந்தினி, அந்த நந்தினியினுடைய அந்த நதியில போய் கால வைக்கிறா. யாரு, பார்வதி. அப்ப அந்த இடத்துல அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்குது. யாருக்கு, நந்தினிக்கு. கிடைச்ச உடனே என்ன ஆகுது, ஒரு விஷயமாகப்பட்டது அந்த இடத்துல நடக்குது. என்னன்னு, லிங்கமாக உருமாறி இந்த பார்வதியாகப்பட்டவள் நடு கடலுக்குள்ள, அந்த நதி இருந்தது இல்லையா, அந்த நதிக்குள்ள நடு கடலுக்குள்ள போய் நடுவுல போய் உட்காந்துட்டா. அதுக்கு பெயர் தான்
கடிலா என்று சொல்லக்கூடிய இடத்துல கடிலா அப்படின்னு கடிலானா என்ன? நிலப்பரப்பு வழியாக வந்த நதி கடலுக்குள்ள போய் மறைந்தது. ஆமா அதானே கதை. ஆமா. நல்ல வேளை. ஆக அந்த இடத்துல கடிலா அப்படின்ற இடத்துல ஒரு கோயில் ஆகப்பட்டது அமைஞ்சிச்சு. இந்த கோயில் இன்னுமே பார்த்தீங்கன்னா குங்குமம் ஆகப்பட்டது இன்னும் ஈரமாவே தான் இருக்குமா. அது காஞ்ச ஒரு தன்மையே இருக்காதான். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அதிசயங்கள் கோவில்கள்ல நிறையவே நடந்திருக்கு இல்லையா? சொன்னியம்மா, காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா மரணம் வராது. இப்ப கையில மருதாணின்னு ஒண்ணு வைக்கிறீங்கல்ல? ஆமா சாமி. செக்கச்சவேறு 2 பக்கம் சிவக்கும் நல்லாவே சிவக்கும். மருதாணி ஏன் வைக்கிறோம் தெரியுமா? எதுக்காக? மருதாணி வச்சா 6 நாளைக்கு யமன் தீண்ட மாட்டேன். தெரியுமா அந்த கதை? மருத வாசினின்னு ஒரு பெண்ணு வாங்கிய வரத்தின் பயனாக மருதாணி வச்சதுல இருந்து 6 நாள் வரைக்கும் உயிர் போற விதி இருந்தா கூட தொட முடியாதான் யமதர்மன். ஏன்னா யமன் கொடுத்த வரம், சுக்கிரன் கொடுத்த வரம், ஈசன் கொடுத்த வரம், இப்படி 4 பேர் 5 பேர்கிட்ட வரம் வாங்கியிருக்கிறா அந்த மருதவாசினிங்கிற பெண்ணு. அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மகிமை உண்டு. அந்த மந்திரங்களை கடைபிடிக்கணும். மருதாணிக்கு அவளை மகிமை உண்டு. அதனாலதான் மருதாணியை விடாம சில பேர் பிரியமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மருதாணிங்கிறதுக்கு பொண்ணு ஒரு பொம்பளை பிள்ளை பேரு மருதவாசினி. சரிக்கட்டா. பெண்களுக்குரிய பருவங்கள் 7 பருவம். மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி விதைக்கணும், காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளணும், பருவத்தை பாதுகாத்துக்கணும், பெரியவங்க செய்தார் நன்மையாகத்தான் இருக்கும். பெருமாள் செஞ்ச பெருமாள் பேரை உனக்கு ஒரு நல்லது செய்து வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். யாரு? அந்த என்ன நல்லது? எத்தனையோ நல்ல விஷயம் இருக்குமா. கண்டிப்பாக நீங்க வந்தீங்க அப்படின்னாலே நன்மைக்காகத்தானே இருக்கும். என்ன சாமி நல்லது? என்ன நல்லதுன்னு சொன்னா பாம்பு நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பாம்பு கடிச்சா செத்து போயிருவோம். ஆமா. அப்புறம் எதுக்கு அதுக்கு நல்ல பாம்பு இருக்கு இல்லையா? நல்ல பாம்புன்னு பேரு. அது நல்லதா வேணது கடிச்சா செத்து போயிருவோம், கொத்துனா செத்து போயிருவோம். ஏன்னா விதிச்சா கடிக்கும், இல்லைன்னா மிதிச்சா கடிக்குமா. தட்டிட்டு விட்டுட்டோம்னா மனதுக்குள்ளே வச்சிருக்குமா நல்ல பாம்பு. தட்டிட்டு தப்பிச்சு போயிருச்சுன்னா அந்த பாம்பு மனசுலயே வச்சுக்கணுமா. அப்படி ஒரு குணம் இருக்குது. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குமா. நல்ல விஷயம் தான். நீ பாரு, ஒரே ஒரு சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா, 3 எழுத்துதான். சூனா இம்மன்னா மாவண்ணா சும்மா. என்ன அப்படி இருந்தீங்களே? சும்மா தான் வந்தேன். சும்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காதிய. என்ன சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு, என்னமோ சும்மா என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காரு, இருக்கா இல்லையா? சும்மாங்கிற ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு பாத்தியா? இந்த தமிழ்ல மட்டும்தான் இவ்வளவு மகத்துவம் உண்டு. அதனால பருவ காலத்தை நீ பாழாக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சாமி பண்ணலாம் அதுக்கு? அதுதான் பருவ காலத்தை பாழாக்காதே. அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க. இந்த உடம்பு விதி, மதிங்கிறது மூச்சு. விதிங்கிற உடம்புல இருந்து மதிங்கிற மூச்சு போச்சுன்னா அதுக்கு பேரு சவம். என்ன பேரு? பயன்படுமா? பயன்படாது. வச்சு வைக்கலாம். ஒரு 4 நாள் 5 நாளைக்கு குளிர் பதன பொட்டியில வைக்கலாம். அதுல எப்படி யாராவது பெத்த பிள்ளைகள் யாராவது சொந்தம் வந்து வெளிநாட்டுல இருந்து வர ஒருத்தர் மெத்த படிச்ச ஒருத்தர் இருந்தாரா, நம்மளை விட ஆளுநர். ஆமா, மெத்த படிச்ச ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாரா, அவருக்கு ஒரு கெட்ட குணம் இருந்திருக்கு. பொழுது விடிஞ்சா பொழுது விட்டா யாராவது ஒருத்தரை சங்கடப்படுத்தியே பார்க்கணும்னு நினைப்பாராம். யாராவது ஒருத்தரை சங்கடப்படணும். அவன் வந்து ஐயோ அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு ஏதாவது பண்ணுவார். அவருக்குன்னு பாருங்க, பொழுது விடுஞ்சனே ஒரு நாள் முகச்சவரம் பண்ணிக்கலாம்னு போயிருக்காரு. சரி. அங்க மருத்துவர் ஒருத்தர் முகச்சவரம் பண்ண இருக்கிறார். அவர்கிட்ட போய் என்னப்பா முகச்சவரம் பண்ண எவ்வளவு, முடி வெட்ட எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு. அவர் முகச்சவரம் பண்ண காலனா முடி வெட்ட அரையனா. இந்த ஆளு ஏகத்தால முடிச்சாங்களா, ஏற்கனவே மண்டக்கணா இருக்கா, சரி மண்டையில சவரம் பண்ணுன்னு உட்கார்ந்தாங்க. மண்டையில சவரம் பண்ணுன்னு உட்கார்ந்தாங்க. மழிக்கிறது, இந்த முகத்தை மழிக்கிறது சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா மொட்டையை அடிக்க சொல்லி உட்கார்ந்தார். சரிண்ணா, அவர் வேலையை அவர் பார்க்கல, சும்மா இருக்கணும்னு வாய வச்சுக்கிட்டு. ஆமா, நீங்க முடி வெட்டுறது கத்திரி, ஆனாலும் கத்திரி கோல்னு பேர் வச்சிருக்காங்களே, கத்திரி கையில இருக்கு, கோல் எங்கன்னு கேட்டாரு. ஆரம்பிச்சிட்டேன் வந்தோன்னு இந்த ஆள் வேலையை. அப்படின்னா அவர் ஐயா என்னன்னு தெரியல, ஏதோ சொல்லியிருக்காங்க முன்னோர்களா, அதை காதல கட்டுக்கிட்டு சொல்லி தருமையா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விட்டுருங்க ஐயா அப்படின்னா ஒரு பணிவா பதில் சொல்லிட்டார். இப்ப அவருக்கு அது பொறுக்கலை. நம்ம சொன்னா சங்கடப்படாம பதில் சொல்லிட்டானே, அடுத்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு 2வது அவர் கேள்வி கேட்கிறான். ஆமா, முடி வெட்டுற வேலை உங்களுக்கு கையை வெட்டுது, நாக்குக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஆனா உங்களுக்கு நாவிதர்னு ஒரு பேர் இருக்கே என்னப்பான்னு கேட்க. அதுக்கு அவர் சொன்னாரு, முடி வெட்டிக்கிட்டு இருக்கிற போது தூங்கிடாம கொஞ்சம் அலுப்பு தட்டாம இருக்கணும்னு நாங்க ஏதாவது கதையே சொல்லுவோம் வைப்போம், அதனால கூட சொல்லியிருக்கலாம் ஐயான்னு அவர் சொல்லி சமாளிக்கிறார். பேசாம கேட்டுக்கிட்டு இருக்கணும்ல. 3வதா மனசு ஏற்கலை, என்ன சங்கடப்பட மாட்டேங்கிறானே அப்படின்னு என்னத்தையாவது பண்ணணும் முடிவு பண்ணி மறந்துடுறேன். ஆமா, இந்த ஊருக்குள்ள நீ தானே எல்லாருக்கும் முடி வெட்டுற. ஆமா ஐயா, மொத்தத்துல இந்த ஊருக்குள்ள நீ தான் பெரிய வெட்டி பயலான்னாரு. ஊருக்குள்ள நீ தான் பெரிய வெட்டி பயலாம். இப்ப கொஞ்சம் அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் இப்பெல்லாம் பேசலாமா, இவ்வளவு சமாளிச்சு சொல்றோம் போறோம், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப திடீர்னு முடி இறக்கிட்டு மீசையில கத்திய வச்சு ஐயா மீசை உங்களுக்கு வேணுமான்னாரு. ஆமா வேணும்னாரு. படக்குன்னு வலிச்சு கையில கொடுத்தாங்க, வேணும் நீ எல்லாம் வச்சுக்கங்க.
விரண்டு போனாரு. அடுத்தபடியா கத்தியை எடுத்து புருவத்துல வச்சுக்கிட்டு, ஐயா புருவம் உங்களுக்கு ஆஹா வேணும்னா கையில கொடுத்துருவாங்க, வேண்டான்னு சொல்லிடுவோம்னு. வேண்டாம் வேண்டான்னாரு. வேண்டாத புருவம் இருந்தா என்ன, இல்லை நான் வலிச்சு குப்பையில விட்டேன். மூணாவதா கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு, ஐயா என்னென்ன போதும்டா ஜாமி, ஆளுக்கு இப்படித்தான் சில பேர் தேவையில்லாம வாயை கொடுத்துட்டு செல்லு செய்யாத வேலைகளை செஞ்சு முட்டிக்கிட்டு கூடிய வேலையெல்லாம் அது போட்ட. அதனால உன்னோட பருவம் அந்த பெண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு மனவாளம், ஒரு மாப்பிளை பார்த்து வந்தம்மா. மாப்பிள்ளையா? பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி வந்த வழியை பார்த்து போகலாம். சாதாரண மாப்பிள்ளை இல்ல, உலகத்துக்கு பெரிய குடும்பம் அவங்க குடும்பம் தான். அப்படி வல்லரசான குடும்பம். இந்த நாடே வல்லரசாகிறதுக்கு வல்லரசி தான் காரணம், தெரியுமா இல்லையா? அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமைகள் இருந்தா சொல்லுங்க. தமிழ் மொழி காத்த தலைவனம்மா, ஞான பழம் கேட்ட குழந்தையம்மா, அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யும் ஏன் ஜாமி முருகனம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சின்ன சின்ன முருகையா, முருகையா, சின்ன சின்ன முருகையா, சிந்தாரே முருகையா, கொச்சி கொச்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலவனா, கொஞ்சி கொஞ்சி மொழி பேசும் செந்தில் வடிவேலவனா. சுப்பிரமணிய சாமி என்பா, கந்த சாமி என்பா, அரவண பவன் என்பா, குடியான் என்பா, காவடி பிரியன் என்பா, ஊரனை வென்றவனா, சூட்சமங்கள் நிறைந்தவனா, அப்பனுக்கு பாடம் சொல்லி ஞானப்பழம் கேட்டவனா, அப்பேற்பட்ட முருகன் ரொம்ப சின்னவனா. சின்ன சின்ன முருகையா, முருகையா, பரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கரணை உருமுகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு உதித்த உலகம் என்று பக்தர்கள் போற்றக்கூடிய சக்தி சித்து ஆனந்த பிடிக்கல சாமி. பிடிக்கலன்னா பிடிக்கலதான். பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை. ஆமா, கடவுள் இல்லைன்னு சொல்லிடலாம். அதாவது சுவாமி கடவுள் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆமா, ஒரு வார்த்தை. அதுக்கு ஆதாரம் தேவையில்லை. தேவையில்லை. இருக்குன்னு சொன்னா ஆதாரம் சொல்லணும். ஆமா, புரியுதா உனக்கு? ஆமா. அது மாதிரி நீ இல்லன்ட்ட, ஆனா முருகன் இருக்கிறாரு உன்னை கல்யாணம் பண்ணங்கிறதுக்கு நான் 1000 ஆதாரம். எனக்கு பிடிக்காத நான் சொல்றேன் இல்ல, பிடிக்காத அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க சொல்லுவீங்க? ரொம்ப நடிக்காத, ஆனா மயக்கத்துல இருக்கிற மாதிரியா இருக்கு. ஆமா, சொல்லு மனோத்தை கேளம்பா, அல்லும் பகலும் இந்த ஆபத்தையே நீ விடுத்து, அவனியோ இருப்பாய் சொல்லி கொடுத்து சொல்லு. எல்லா பேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏன் தாகாத வேலை? என்ன வேலை தெரியுமா? கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ, நல்ல மனிதனுக்கு புள்ள வந்திருக்குவாங்க. ஏன் சாமி? ஒரு பெரிய மனிதனை பார்த்து கேட்கிற கேள்வியா? இன்று பொழுது அஸ்தமனமாவதற்குள் சிக்கல் சிக்கார வேளவனை வர செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரணம் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். பருமானன் வைத்தியநாதன் மகன். அது பத்தியா இருக்கட்டும். முருகனை வேற ரொம்ப பேசிட்டேன். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, சுப்பிரமணிய பாலனுக்கு அரோகரா, அரோகரா. ஆகவே
ஓம் சக்தி நமக. சிவனாரி திக்கனிலே ஆறு திருப்பிலாக பிறந்து கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்க்கப்பட்டு என் தாய் முயருள் ஆறுவரும் உருவாக ஏற்று சூரனையும் அவருடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை மனது கொண்டு வள்ளியை ஆட்கொள்ளும் பொருட்டு தனியாசனத்திலே விட்டிருக்கின்றேன். யானைகளின் பின்னே மணி ஓசி பெறும் முன்னே என்பது போல வருகிறார் நாரதர். வரட்டும் வரவை நாம் எதிர்பார்ப்போம். வருக வருக இசை மேதிய வருக. என்னை நடிமத கணத்தாலே என் சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ வரவேற்பு. பயணம் பெற போக வேண்டியிருக்கு. வீணாகான பிரியரே, வீணாகான பிரியரே, வீணாகான பிரியரே, வீணாகான பிரியரே, பிரியரே, பிரியரே. மார்க்கத்திலே கனி ஒன்றை கண்டு வந்து மீண்டும் ஒரு கனி. மீண்டது கனி. கனியுடைய சிறப்பு என்னன்றத பார்ப்போம். இயன்றவரை நான் கணிக்கும் தேங்கதலி பங்கணிக்கும் நேரிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. மாங்கனிக்கு தேங்கதி பங்கடிக்குள் இருக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா முருகா. நான் கணிந்தேன் அக்கணியை இக்கணமே அக்கணியை கணமே கொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வீர் முருகா முருகா குமரா மால் மருகா. அருமையான விளக்கம். மாங்கனிக்கு நங்கதலி அங்கனிக்கு மேலே நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மன பொருத்தி நான் கணிந்தேன் அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அனைத்தால் அனைத்தும் தரும். உங்களுடைய அரவணைப்பு இல்லாமல் உண்மையாகத்தான் இருக்கு தெரியாது. ஆகவே என்னை நினைவுத்த காரணத்தினால இந்த கணியை பற்றி ஒரு சில பெறப்பட்டு கேட்ட பிறகு நீ பயணம் போலாம். கண்டிப்பா. சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே
தேங்கனியே சுவை தரும் தேங்கனியே சுவை தரும் தேங்கனியே சுவை தரும் தேங்கனியே பொழுதே குணங்களுக்கெல்லாம் பொழுதே அயமணங்களுக்கெல்லாம் பொழுதே குணங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேங்கனியே கனியே கனியே பொச்சிக்கு கண்டா கனிமேனி விடைத்த கண்ணி யார் அந்த மங்கை? ஆதியில கொடுத்த வாக்கு. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய இரு பெண்கள். பொதுவாகவே எந்த வேலையுமே பாதியா போடக்கூடாது. தானே உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் பார்த்தது வழிதானே. என்ன இடத்திலே வாழ்கின்றார்? அவள் குறிஞ்சி நிலத்திலே திணை வனத்திலே என்ன செய்வான்? அஞ்ஞான இருளில் இருக்கிறார். திருமணம் செய்யலாம். ஆகட்டும். அதனால இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. வேடனாக சென்று அன்னமணி மனம் கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடிய சீக்கிரமே மனக்குளத்தோடு மாமாலை பாடி பூமாலை இரண்டோடு கபாலீஸ்வரர் கோயில வந்து சந்திக்கிறேன். நீங்க மக்களிடம் சொல்லிட்டு வணக்கம் சொல்லுவாங்க. நீங்க ஏன் போறீங்க? விருந்தாடி அதனால அடியன் சென்னைக்கு செல்ல இருப்பாரு. வேகமா முடிச்சிருக்கேன் நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய ஆசீர்வாதத்தால கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கு. எல்லா வளர்ச்சி எல்லா எங்கு சென்றாலும் நல்ல புகழ்மாலை கிடைக்கும். எல்லா புகழும் இதோ இருவரும் சேர்ந்து வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருவரும் கும்பிட்டே போவோம். எழுதந்தானே தில்லையிலே எழுதந்தானே தில்லையிலே அதை பாட வந்தேன் எல்லையிலே அவன் புகழ் பாட அவன் புகழ் பாட கூறி கூறிடும் கூட இல்லையிலே
தேவாரமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் கூடிய தேவாரமே அனைவரும் அறிகிறவே அனைவரும் மகிழ்ந்திடவே தோழனில் புலவே அதை பாடவன் தோழவன் எல்லையிலே இறைவனை நாட அவன் புகழ் பாட இறைவனை நாட அவன் புகழ் பாட இருப்பது எங்கே அது எங்கே வேறெங்கே ஜனிந்த நினைவும் சிறந்த நெருங்கம் நிறைந்தவளுங்கே தெய்வம் தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது இங்கே இறைவன் தந்த வீடு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே ஆலை அணிகளும் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்பவில்லை ஆடை அணிகளும் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகளும் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொழிக்காலும் இங்கொழிக்காலும் ஆடைய வழிவாடில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆடைய வழிவாடில்லை இசையில் கதையில் கதையில் மனதை மொழியில் இறைவன் இசையில் கதையில் மனதை மொழி இறைவை இருப்பது இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது இதுதான் வேலிமலை சாரல். இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே இந்த குறிஞ்சிலமோ மிக அற்புதம். எங்கு பார்த்தாலும் மலைகளும் மரங்களும் செடிகளும் இடமே அழகா இருந்தால் இங்கே வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு அறிவாற்றல் எப்படி இருப்பாங்க என்னவா? ஆகையினால அனைவருமே ஆண்டவருடைய அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைந்த சுகத்தோடு எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பொதுவா முதல்ல ஆயுதம் கொண்ட உடம்புல நோய் நொடி இல்லாம இருந்தாலே இது மிகவும் பெரிய சொத்து. ஆகையினால இடத்தை பார்க்கும் பொழுது இடத்தை நாம் எப்படி எல்லாம் அனுப்ப சொன்னால் இப்படி அனுப்பான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான்
அப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது இரண்டு வேகம் போல் கூந்தலும் மூன்றாம் முறை சிந்தனை போல் இவ் நெற்றியும் முள்ளி போன்ற பற்கள் வள்ளி போன்ற காதுகள் கமுகு போன்ற கழுத்து கோவை புலம் போல் இப்படி இதழ்கள் உடுக்கை போன்ற இடையினா மர உடுக்கு செம்பு உடுக்கு சேராஜே கட்டுக்கும் கொடுக்க கூலிச்சாமி உடுக்கு புகஞ்சு வச்சு முனியில எரிஞ்சு வச்சு முனியில கூலிச்சாமிக்கு இவன் தான் முன்னால பணத்துக்கு முன்னால காடு நிக்க போறவன் சம்பந்தம் இல்லை. அவர் ஜாமீன் வச்சு என்ன பண்ணிட்டு போறாரு அவரால் முடிச்சவங்க என்ன முடியுமோ பொதுவா ஒரு 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 50 லட்சத்துக்கு கெட்ட வீடு கெட்ட பெரிய கெட்ட வச்சுக்க பெரிய வீடு ஜங்குன்னு சொல்றீங்க சேனம்னு வருவேன் ஐயா யாருங்க நீங்க யாருங்க நான் ஒரு வேடுவர் நானும் ஒரு வேடுவர் யோ பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லியா என்ன பொய்ய சொன்னாலும் பொருத்தமா என்ன நான் வேடுவர்னு கையில அம்பு வச்சிருக்கேன் சரி ஊருக்கார ஏத்துக்குறாங்க ஏடா நீ வேடுவர்னா என்னையுமே எதுவுமே இல்ல நான் வேடுவர் நெஞ்சில வைக்க தெம்பு நீ வீம்பா பேசுற நீங்க வெட்டியா பேசுறீங்க எனக்கு வம்பு உண்ணாதீங்க நீங்க தேவலாம் பேசுறீங்க என்ன ஒப்பை விட்டுதா உள்ள வர அப்புறம் உங்க இடம் இது எங்க இடம் வேலுமலை சாரல் யார் சொன்னா நான் சொல்றேன் ஊர்ல ஊரியா வேலுமலை சாரல் அடிவார் இருக்கிற மேப்பாடு தலை கிராமத்தார் சிட்டூர் ஊர்ல ஊரு சிட்டூர் சிட்டூர் தானே ஆமா மலைக்கு அங்கிட்டு இருக்குறா மலைக்கு அங்கிட்டு இருக்கு அங்கிட்டு இருக்குல்ல நான் கேக்குறேன் இல்ல கேளுங்க ஒரு ஆளு ஊரை விட்டு ஊர் மாதிரி குடி போனா அவ என்ன பேரு சும்மா சொல்லுங்க
ஒரு ஆள் ஊரை விட்டு ஊர் மாதிரி போயிடாரு, வேற ஊரை குடி இருந்தா கையாட்டி வந்து கூப்பிடுறேன், இது அவசரப்படாத. கையாட்டி வந்து அப்படி சொல்லுவோமா இல்ல வர மாதிரி சொல்லுவோமா? சொல்லுவாங்க சொல்லியா அடுத்த ஊரா அவன் என்ன பேரு? அவர் என்ன சொல்றீங்களா? வந்தோட்டின்றாரு. நான் வந்தோட்டி, இவர் பேர் செமீன்தார் மாயன். செமீன செமீன என்ன? அவர்னா ஏன் செமீனுடைய பெரியாளா? என்ன அப்படி சொல்ற? செமீன் எவ்வளவு பணம் இருக்கு? எவ்வளவு கொஞ்சம் தான் இருக்கு. நான் கேக்குறேன், உங்க அப்பா வந்து எத்தனை வீட்டு தலைவர்? 7 குடிசைக்கு தலைவர். எங்க அப்பா அப்படியா? இந்த உலக மக்களுக்கு பெருங்குண்ட தலைவன் எங்க அப்பா. சும்மா சாதாரண ஆள் கிடையாது. இப்ப நீங்க பணக்காரரா? பணக்காரர் அப்படியே வேணா என்னையா? நீங்க பணக்காரரா? என்ன வேணும்? பணக்காரர் காட்டுக்குள்ளையா வந்துரு? என்ன காரணமாத்தான் பார்த்தா ராசா வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அவ்வளவு காசு பணம் வச்சிருக்கவரு வீட்டுல இருக்க வேண்டியதானே? எது காட்டுக்குள்ள வர்றீங்க? எல்லாம் தேவைதான். என்ன தேவை? ஒரு தேவைக்காக யாரு இங்க போகலாம்? தேவைக்காண்டி போகலாம். வேற என்ன வேணும்? உங்களை பார்த்தா காசு பணம் இருக்கிற மாதிரி தெரியுது. வேற எப்படி தெரியுது? இவாரியா இந்த உலகத்துல ஆளை பார்த்து யாரும் ஏளனமாவோ இடக்கூடாது. சரி சரியா? வேலையை பிடிச்சு பார்க்கணும். செய்வானா செய்ய மாட்டான்னு. ஓஹோ. வண்டியில மாட்டை கூட்டம் பண்ண மாடு ஓடுமா ஓடாதா இப்படி கிடைக்க கூடாது. ஊட்டி பார்க்கணும்டா. ஓட்டி பார்க்கணும். இப்ப இந்த மாடு எப்படி நான் செக் பண்ணி பார்க்கணும்ல? பாப்பா சோதனை பண்ணி பார்க்கணும்ல? ஆரியா ஐயா எதுக்கு வந்தீரு? நான் வந்த நோக்கமே என்னத பாத்தீங்களா? என்னது? அண்ணாது எது? யோ அந்த அண்ணன் புடிச்சுக்கயா. எது? அழகானது. அழகானது. அன்பானது. அன்பானது. அழகான மான். மான? மான் அல்ல மான்தாயா. மானு. அப்ப நீங்க என்கிட்ட மானம் கட்டு வந்திருக்கீங்க. மானை கேட்டு வந்திருக்கேன். நீ மானை கட்டவே செய்யாக்கு. மான கேட்டு மான பிடிக்க தெரியுமா? வாரியா மானை கெட்டதாய பூமி சிரிக்கேன். அப்படியா? மான வச்சு காப்பாத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தகுதி உண்டு. அப்படியா? தகுதி உள்ளவன்னா எந்த ஒரு மனித பிறவியே நல்ல ஒரு பகுதி போக முடியும்னா அதனாலதான் நான் தகுதியான ஆளு. மானை பிடிக்க இந்த மானு நினைச்ச நேரம் நினைச்சதை கேட்கும் ஐயா. நான் கமுதில இருந்து வந்திருக்கேன். கமுதில இருந்து வந்திருக்கீங்க? இந்த மானு நினைச்சதை நினைச்ச நேரத்துல கேட்குமே. வாங்கி கொடுக்க எல்லாம் உங்ககிட்ட வசதி இருக்கா? என்ன வேணும் கேளியா? எல்லாம் உண்டு. ஆமா அப்படியா? பொய்யா சொல்றேன். அப்போ வீடு வாசல் ஒண்ணுக்கு 5 வச்சிருக்கேன். வீடு பாருங்க. நீ சம்சாரியா? ஆமா. நான் பெரிய சம்சாரி. பெரிய சம்சாரியா? பெரிய குடும்பி நானு. உனக்கு உழுவு தெரியுமாயா? ஏன் உழுவு தெரியாம ஒரு விவசாயம் இருக்கா? நான் நல்லா உழுவேன். நல்லா உழுவேன். உழுவு தெரியுமா? உழுவே என்ன? நல்லா உழுவேன். வேட்டு பூச்சியை உழுதுவனும் கட்டியா, மேனாமணிக்க தொட்டவனும் கட்டியா? ஜிவாரியா தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டா, தெரியாத வேலையை தொட்டவன். தெரியாத வேலையை தொட்டவனு கேட்டா. ஆமா. நீங்க வந்து நல்லா பண்ணுவீங்க. நல்லா சூப்பரா பண்ணுவீங்க விவசாயம். என்ன சொல்றீங்க? விவசாயம் நல்லா பண்ணுவீங்க. ஆமா. என்ன ஊருக்கு தோறும் பாசிகள் பாசிகள் வேறுனா? ஆமா. இப்ப இந்த மாவட்டம் என்ன மாவட்டம் அது? இதா சிவகங்கை நினைக்கிறேன். ராமநாதம் மாவட்டம். ராமநாதம் என் மாவட்டம் வச்சுக்குவேன். உங்க மாவட்டம். இதான் உங்க மாவட்டம். நம்ம எத்தனையோ மாவட்டங்கள்ல நடந்து போறோம்ல. மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல், தேனி மாவட்டம், அரூர், அயலூர், எத்தனை மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போறோம். இதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, மற்ற மாவட்டங்கள்ல சில ஆண்களை பெண்களை பாக்குறோம்ல, அந்த மண் வளர்ச்சியே நம்ம தெரியல. அங்க நம்ம மாவட்டத்தில் உள்ள ஆளுகதான் ஆம்பளையோ பொம்பளையோ சுத்தமா 6 அடி உயரத்தில் இருப்பாங்க. ஆமா. இது மண்ணுடைய வளர்ச்சி போல. வளர்ச்சி மண்ணோட வளர்ப்பு. பொம்பளை பிள்ளை பார்த்தால பார்க்க லட்சமா இருக்குடா. ஆமா. காங்கை மாடு மாதிரி. எல்லா மாடு அப்படி இல்ல. அப்படி கணக்கு உண்டு. சொல்றீங்களே சம்சாரின்னு. ஆமா. உழுவணும்னா என்ன அதை? உழுவணும்னா 2 மாடு வேணும். சரி. கலப்பை, ஏர்குச்சி, சரி. முத வயக்காடு. உழுகும் போது என்ன வரும்ல? ஆமா. என்ன வரும்? என்ன உழுகுறப்ப என்ன நிறைய வருமுங்க. என்ன வரும்? உழுகுறப்ப உழுதுட்டு பின்னாடி போறப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா கரைச்சியா வரும், கொக்கு வரும், மைனா வரும், ஏகப்பட்டது வரும். ஆனாலும் உமக்கு நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, பார்த்தா நல்ல பெரிய இடத்துக்குள்ள மாதிரி இருக்கீங்க. காட்டுக்குள்ள உங்களை அலைய வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சங்காட்டமா இருக்கு. சங்கடம் சொல்லியா? சங்க ஆட்டம்னா அது சங்கட்டமா இருக்கு. ஒரு ராசா வீட்டுக்குள்ள போல இருக்கீங்களா? சங்கு நல்லா வச்சுக்கலேன், ஒண்ணு செய்ய முடியாது. கொச கொசம் இருந்துச்சுன்னா அதான் சொன்னேன். ஆண்பளைக்கு எத்தனை சங்கு? ஆம்பளைக்கு 3 சங்கு, பொம்பளைக்கு 4 சங்கு. புரியுற மாதிரி பேசுறீங்க. எப்படி கேளுங்க. ஒரு ஆம்பளை பையன் வீட்டுல கொடுத்துட்டா பெரிய ஆளு என்ன செய்வாங்க? பெரிய மனிதனை கூப்பிட்டு
சின்ன பால் செங்கல ஊதுமுள்ள பால். ஆமா ஆமா சேன தண்ணி. என்ன பால்? சேனப்பால் சொல்லுவோம். அந்த ஆம்பளை பைய பெரிய ஆளாகும் போது கல்யாணம் பண்ணும்போது சங்கு ஊதி தான் முறைப்படி நம்ம வந்து கல்யாணம் பண்ணுவோம். உண்மையா இல்லையா? சங்கு எப்படி ஊதுவா சொல்றான்? கிட்டுச்சது வந்து ஊரியா? ஆமா பஞ்சத்துல என் சித்தப்பா பஞ்சத்துல அடி சங்கல வச்சிருக்கியா? ஆமா ஆமா வேலை. ஆமா மோதி பாப்பா பேசாம அப்படி சொல்லுமா கிட்டுனேன் பாரியா. அப்ப கல்யாணம் பண்ணையில ஒரு சங்கு ரெண்டாச்சா. முடிவுல கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி எல்லாம் எடுத்த பிறகு முடிவுல கட்டையில போகலையே சங்கு ஊதிதான் தூக்கிட்டு போகணும். இதுதான் தமிழ் மரபு. ஆம்பளைக்கு 3 சங்கு. ஆம்பளைக்கு 3 ஆச்சா? பொம்பளைக்கு 4 சங்கு. பெண்களுக்கு 4 சங்கு. அப்படின்னா சின்ன பிள்ளையில ஒரு சங்கு பால் ஊத்துவாங்க சேன தண்ணி. ரெண்டாவது அந்த பெண்ணு வருதுல வயசுக்கு வருதுல ருதுவாயிட்டா அப்ப சங்கு ஊதிதான் மஞ்சத்தை ஊத்துவாங்க. அந்த காலத்துல உண்டு. அப்ப உண்டு. இப்ப யார் செய்யறாத? இப்ப தண்ணியை ஊத்த மாட்டாங்க. அப்ப ரெண்டாச்சா? ருதுவாகும் பொழுது ஒரு சங்கா. ஆமா. குழந்தையா இருக்க ஒரு சங்கா. ஒரு சங்கு. 2. ஆமா கட்டுவாங்க. கல்யாணம் பண்ணும் பொழுது சங்கு ஊதிதான் தாலி கட்டணும். ஆமா. அதே பெண்ணு எல்லாம் பிள்ளை குட்டி எல்லாம் பெத்த பிறகு முடிவுல கட்டையில போயே சங்கு ஊதுவாங்க. அப்ப ஆண்களுக்கு 3 பொம்பளைக்கு 4. 4 3 7. நீங்க யாரையும் பிடிச்சு அந்த பேச்சு நீ பேசிக்க மாடு வந்த விஷயத்த யாயா இப்ப உடுவரே சந்தாரி அப்படின்னா என்ன கேட்க வந்தீங்க கேளியா? ஆமா இல்ல மானுமானே சொல்றீங்களே. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேளியா? ஒருத்தர் ஒரு பொருளை தேடி வந்திருக்காருன்னா மக்கள் யாரு நாளை வீட்டுக்கு போல. ஆமா நாடகம் பாக்குறாங்க. நீ கேட்கலாம். ஒருத்தர் ஒரு பொருளை தேடி வந்திருக்காருன்னா ஒரு மேல ஆசை இருக்கணும். இப்போ நீங்க மானை தேடி வந்திருக்கீங்க. இந்த மானோட கொம்புக்கு ஆசைப்பட்டு வந்தீங்களா, தோலுக்கு ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்ல மானோட கறிக்கு ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்ல எதுக்கு வந்தீங்க? ஆளை புடிச்சு போயிடறான். இப்ப சில பேர் வேட்டைக்கு போனாங்கன்னா மானுடைய தோலுக்கோ அதனுடைய கொம்புக்கோ அதனுடைய இறைச்சிக்கோ ஆசைப்படுவாங்க. ஆமா. இந்த கொம்பை பார்த்தா இந்த தோலை பார்த்தா இறைச்சியை பார்த்து ஆசைப்படாதா? இல்ல. சரி நான் அப்படியாடா இது பக்குவமா பிடிக்கணும். கொண்டு போய் வீட்டுல வச்சு நல்லா வளர்க்கணும் ஆசைதான். ஆசை. ஆமா. என் மான் வேகமோ மனோவேகமோ சொல்றாங்க. ஒரு மான் ஓடுற ஓட்டத்துக்கு ஒரு வயசு பயலா இருந்தா ஓடி புடிச்சு போடலாம். ஆமா. உங்களுக்கு எத்தனை வயசு? 16. என்ன பருவம்? இவரே அப்படி சொல்றேன். இவரியா ஒரு ஆண்களுக்கு சில பருவகாலம் உண்டு. என்ன பருவகாலம்? என்ன 20, 40, 60, 80 பருவகாலம் என்னங்க? சொல்லியே முடியா சொல்றேன். ஏன் பயப்படுற? இப்ப 20 வயசு, 40 வயசு, 60 வயசு, 80 வயசு இதான் மண்ணுடைய கணக்கு. சரி. அந்த காலத்துல 100 வயசு இருந்திருக்காங்க. என்னப்பு? ஆமா. 100 வயசு 120 வரைக்கும் வந்து எடுத்திருக்காங்க. காரணம் இல்ல உணவு தான் காரணம். சாப்பாடு தான் இல்லையா? இப்ப 20 வயசு என்ப ஒரு வாலிபன் அவனுக்கு என்ன பருவம் தெரியுமா? என்ன பருவம்? அதான் சொன்ன வில்லம்பு பருவம். வில்ல அப்படின்னா எனக்கு வரும். வில்ல அம்பு பருவம்னா வில் இருக்கு. ஆமா. வில்லுல அம்பு வச்சு இழுத்து பூட்டி விடுறான். இழுத்து விட்டானாங்க சர்ரு போகும். சதக்குன்னு போய் சதக்குன்னு போய் புதக்குன்னு போய். ஆமா. அப்ப என்ன பருவது? வில்ல அம்பு பருவம். 20 வயசு என்றால் வில்லம் பருவம். வில்லம்பு பருவம். ஆமா. 40 வயசு அப்படின்னா அதான் சொன்ன பொட்டி பாம்பு. பொட்டி பாம்புனா புரியலையே. பொட்டிக்குள்ள என்ன இருக்குமா? பாம்பு இருக்கு. கூடையில தூக்கிட்டு இப்படி தட்டினாத்தான் தட்டி விட்டாத்தான் பாம்பு படம். 40 வயசுக்காரனுக்கு அதான் கணக்கு. 60 வயசு என்பது அதான் சொன்ன ஆலயமணி பருவம். ஆலயமணின்னா கோயில போய் இங்க தொங்கு. கோயில மணி அதேதான் பக்கத்துல ஒருத்தர் இருக்கேன் குளிச்சாமி தொட வழியே முழுவேன். அதே ஆலயமணி பருவம். கேளுங்க. அப்ப 60 வயசு என்றால் அதற்கு ஆலயமணி பருவம் என்ற பருவம். போய் அடிச்சாதான் சத்தம் வரும். இழுத்து அடிச்சாத்தான் 4 ஆண்டு 10 ஆண்டு இழுத்து விட்டாத்தான் சத்தம் தங்கி கேட்க. 80 வயசு என்றா அதான் சொன்ன பழைய துணி பருவம்யா. பழைய துணினா குளிச்சாமி 80 வயசு ஆயிட்டா எது எங்க இருக்கு யாரும் சொல்ல முடியாது. மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு பருவகாலம் உண்டு. தாங்களுக்கு என்ன வருவம் அடைஞ்சிருக்கீங்க? 16 முடிஞ்சு 18 ஆகுது. அப்ப தாங்கள் உள்ளம் பருவா வில்லுல அம்ப பூட்டி விடுறதுக்கு தெரியுறீங்க. நல்லவள இருக்கியா? ஆனா இங்க வாய்ப்பு இல்லையா ராஜா? எந்த ஒரு வாய்ப்பு நம்ம தேடி போகணும். அப்படியா? அதான் வராது. அதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்க. வில்லம்ப பருவத்தோட தாங்கள் வந்திருக்கீங்கன்னா
ரொம்ப வீரமான ஆளுதான், விவேகமான ஆளுதான். இருந்தாலும் உங்ககிட்ட மான கொடுக்க கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்குது. யோ வாக்கு நல்ல புள்ளியா இருக்க, நல்லா பேசுற. நானும் எத்தனையோ கோமாளியை பார்த்திருக்கேன். நீ நல்லா பேசுற, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, ஊரு பேரு தெரியாத மான கொடுத்து குளிக்கிறதா எல்லாம் நல்லா தெரியா? அங்க மட்டும் இல்ல, உனக்கு புரியுற மாதிரி கேக்குறீங்க. என்ன? இப்ப ஒரு குளத்துல சில பூக்கள் இருக்கு. ஆமா, பூ மேல என்ன இருக்கு? மகரம் தோட தேன் இருக்கும். பூக்குள்ள தேன் இருக்கும்ல? தேன் இருக்கும். அப்ப எங்கேயே இருக்கக்கூடிய வண்டு இனங்கள் வந்துதான் அந்த மலரை வந்து உறிஞ்சுது, தேனை உறிஞ்சுது. உறிஞ்சுதா இல்லையா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. ஆமா, ஒரு குப்பரை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுக்குன்னு மாப்பிள்ளை இருக்குமா இல்லையா? இருப்பா. எவனா ஒருத்தர் பிறந்து போனா இல்லையா? ஆமா, அது மாதிரி நான் வந்திருக்கேன்னா இந்த ஆள் அப்படிதான் வந்திருக்கானே. அப்படியா? சும்மா இல்ல. நீங்க எந்த ஊர்ல தெரியல, உங்க எப்படி பால் கொடுக்குறது? வெள்ளிமலைக்காரரு. வெள்ளிமலை எங்க இல்லையே. இந்த பாரு தெரிய மலை எங்க தெரியுது? பாரியா இங்க வெறும் பல்பாதான் தெரியுது. மழை இல்லையா? இருந்தா வருவாங்க. மழை இல்ல இல்ல, இதுக்கு மேல மழை எல்லாம் கிடையாது. ஏப்பா சத்தி மழையை பாருங்க, என்னங்க மழையை பாருங்க. ஏய், அதுக்காண்டி ஒரு ராஜவாட்டு அதை மட்டும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமாயா? மழை இருக்கா இல்லையா? சத்தியமா இல்லையா? கேட்டா சொல்லுங்கப்பா, கேட்டா சொல்லுங்க. கொஞ்சம் போறியா? ஆமா, ஆ? அதான் இருக்கு போ. இருக்கா இல்லையா? என்ன ஓமா ஆளு நொறுங்கி போய் இப்படி பாக்கல இருக்கிறாடா. அந்த சாட்சி பக்கணும் போ. அந்த அங்க வருங்க, அந்த அடியில் தண்ணி குடிக்குது பாருங்க. நான் ரெண்டு தவக்கால நாட்டாக்கிது பாருங்க. பத்தியாடா சுதாரு பாருங்க போ. எப்படி இல்லையா? பாரியா மழை இருக்காக்கு இருக்கு. பாரியாங்க நீ என்ன முழிச்சிருக்கியா முழிக்கலையா? கண்ணே காணா. பாரியாங்க ராமநாதர் மாவட்டத்துக்கு எந்த மலை இருக்கு உங்க? இருக்குன்னா இருக்கு சொல்லியா? பாரியாங்க அதுல எந்த மலையா இருக்கு? இல்லையா? அரே சுதூதி நீ பாரு. தெரியல இல்லையா? மூணு வாணே அவனுக்கு திட்டமா ஆளுக்குன்னு தெரியாது. மழை கல்யாணே இல்லையா? பகல்லே பஸ் நல்லா பாத்துக்க. சத்தியம் பண்ணு. சத்தியம் மழை இல்ல. மழை இல்ல. டேய் மழை இல்லங்க. உங்க பத்தினி தாய்வத்த பிள்ளை சொல்றானே மழை இருக்குன்னு. அவங்க நீ பெட்டிக்காரு உனக்கு அவன் சூத்துவத்தி புறா பண்ணு மழை தெரியல. இல்ல இல்ல நீங்க எல்லாம் மாமியாலைய வச்சுக்கான அவனுக்கு கண்ணு தெரியாதா? இப்பதான் தெரியுது மழை. ஆமா, அந்த கவட்டையில ரெண்டு கட்டணம் போட ஏறி போகுது. ஏப்பா அவட்டையில கட்டுறது. டேய், நீ வந்து நீ எனக்கு டேய் இருடா விளக்காவல. நீ மழை இருக்குன்னு நீ தானே கேட்ட? ஆமா. அப்ப நீ இந்த மலையை மாமியா வச்சிருந்தியா? எனக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியுதா? நான் அழகா தெரியுதா? ரெண்டு தெரியுதா? ரெண்டு மழை. அப்ப அந்த மழை பாருங்க மழை தெரியவே இல்ல. மாப்பிள்ள கேக்குறேன் இன்னும் சொல்லு. உன் மாமியார கொண்டு வந்தானா? இல்லங்க, அது விதி வந்து போயிடுச்சு. இல்ல எப்படி இருந்துச்சு உங்க மாமியா? அது இயற்கை இது விட்டு. எப்படி விதி சொல்லியா? ஏன்னாங்க ஏன் அழுகுற? ஏற்கனவே மேல கேஸ் சொல்லி யூடியூப் பேர் எடுக்கிறாங்க. தலைவலி கேசா ஏற்கனவே மாமியா ஊர்ல உள்ள நுழைய விட மாட்டாங்க. என்னையா காரணம்? என் மாமியாருக்கு 1.5 ஏக்கர்ல மாந்தோப்பு இருந்துச்சுங்க. நல்லா கேளுங்க பாரு கதைய. உண்மையை கொண்டு வந்தா சொல்லியா? மாந்தோப்பு இருந்துச்சு. சரி. என் மாமியா என்னைய கூப்பிட்டுச்சு. எதுக்கு? மாங்காய் மறுமணி மாந்தோப்புல போய் மாங்காய் காய்ச்சிருக்காங்க பாப்போம். கேக்குறேன் உங்க மாமனார் இருக்கத்தக்கன இருக்கு, உங்க மாமியை ஒண்ணு கூப்பிடுதுன்னா எப்படி நடக்காது? அங்கதாங்க பிரச்சனை. அவர் முன்கூட்டியே இறந்து விட்டாரு. சரி. என் மாமியார் நானும் மாந்தோப்புக்கு போனோம். நீ இன்னும் மாமியாரு? என் மாமியா மரத்தை அண்ணாந்து மாங்காய் காய்ச்சிருக்காங்க பாத்துக்கு இருந்துச்சு. மாமியா? ஆமா. எதை பாத்துச்சு? மாங்காய பாத்துச்சு. மாங்காயா? ஆமா. அப்பதான் ஒரு நல்ல வாம்பல் அவக்குண்டு உருவி என் மாமியா தோள்பட்டுல விழுந்துருச்சு. என்னடா சொல்ற? ஐயா மருமகனே பாம்புண்டுச்சு. நான் அப்படியே சொல்லிட்டேன், அத்தை அசையாதீங்க, அசைஞ்சா பாம்பு ஒத்தி புருண்டு என்னை எப்படியாவது காப்பாத்து கிடைச்சு. நான் பாம்பு வாழை பிடிச்சு விக்குன்னு ஒரே சுட்டா சுண்டுல பாம்பு ஒரே கொத்தா என் மாமியால காத்துல கொத்தி பிடிச்சு. ஏண்டா நீ பாம்பு பிடிச்சி உருவியா குதிச்சு விக்குன்னு சுண்டல பாம்புக்கு வலி வந்து கொத்திருச்சு. நான் பாம்பை நைவாத்தான் உருப்புவேன், என்ன அவனை கொத்தி பிடிச்சு. ஆமா, அந்த பாம்பு ஒண்ணுதான். என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா? சொல்லியா சொல்லியா? பாம்பு கொத்துறது கூட பிரச்சனை இல்லைங்க. சொல்லியா? ஏதாவது ஒரு பிரச்சனை. என்னையா? இப்போ நீங்க ஒரு கிராமத்தால ஆமா ஆமா கையில ஒரு பாம்பும் கொத்துறவ என்ன பண்ணுவான்? விஷம் மேல ஏறக்கூடாது கட்டுவான். அந்த விஷம் மேல ஏறாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் இறுக்கி கவுரு கட்டுவோம்ல. இதை தாங்க நானும் பண்ணுனேன்.
என் மாமியால காதுல பாம்பு கொத்தி பிடிச்சா இந்த விஷம் உள்ள மாமியா செத்து போயிருன்னு சொல்லி பயந்து நான் அந்த காதுல கொத்துற பாம்புக்கு கழுத்துல கொச்சக்கரை போட்டு இறுக்கி கட்டுறேன், செத்து போயிருச்சு. பாவத்தை உசுரோட கும்பல பிள்ளைல சிரிக்க வச்சாடா இல்ல காப்பாத்தான் போராடுறேன். அந்த பொம்பளை யாருக்காக ஏண்டா கையில கொத்துனா இங்க கட்டினா மழை விதை ஏறாது, பாம்பு கொத்துறது காதுல. ஆமா ஏண்டா தொண்டைய பிடிச்சு கட்டுனா எப்படி விஷம் உள்ள இறங்க கூடாதுல, காப்பாத்த கட்டு செத்து போயிருக்கு. ஏண்டா மாமியை சங்க பிடிச்சி இருக்கிற அழுகலையா சங்கு மேல பிடிச்சி இருக்குன்னு அப்ப சங்க இறுதி கொண்டு விட்டேன். ஆமா விடுறா என்னைக்கு சார கும்பிட தானே இல்லையா? மனிதனுக்கு இறப்பு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா எல்லாம் இறப்பு எல்லாம் ஒண்ணுதான். ஆமா வாங்க உண்மை சொல்ற கேளு. ஆமா இந்த காட்டுக்குள்ள மட்டும் தெரியலையே, என்ன விஷயம் வந்திருக்கேன்? காவல் காக்கிறோம். காவல் காவல் யாரு காவல்? நானே என் தங்கச்சி வள்ளி எல்லாமே இங்க இருக்கேன். நான் நம்பிராஜாமே. என்னடா சொல்ற? நம்பிராஜாமே என்ன சொல்றேன்னா உண்மையாவா? நான் தான் நம்பிராஜன். திரும்ப என்ன அப்ப நீ தான் நம்பிராஜமே? ஆமா அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கா. பேரு என் பேர் வீரத்தவே. அண்ணன் தம்பி பேசிக்கிற மாட்டோம், சொத்து பிரச்சனை. நாங்க 3 பேர் இருக்கோம். யார் யாரு? அண்ணன் ஒருத்தருக்கேன் தொந்தி வேட, என் தம்பி ஒருத்தருக்கேன் ஜெயமணி கண்டேன், அவன் இளையாளு, நான் தான் குத்துக்கு போறப்பேன். உங்க அப்பா பேரு புன்னமுலம், உங்க பேரு அம்மா ஒரு பொன்னழகி. மைக்க பிடிக்க அடிச்சேன். பொன்னம்பலம் பொன்னழகி யார் தெரியுமா? எங்க அத்தையும் எங்க மாமனும். இதெல்லாம் வம்பு இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த ஊர் உலகத்துல பொன்னம்பலம் பொன்னழகி ஊர்ல பேர் இல்லையாப்பா? இருக்கா இல்லையா? எங்க அத்தை மாமா தாங்க இருக்கு. மாமே ஆயிடுச்சுன்னா வேற ஆள் இருக்கலாம். என் தாய் மாமே, என் சொந்த அத்தை தெரியுங்களா? வெள்ளிமலைப்பா. யாரு? என் மாமா மாமன் அவங்கதான். வெள்ளிமலை 3 மச்சரி இருக்கு எனக்கு. கணபதி வேடு, மணிகண்ட வேடு, நடுமச்சர குத்து கொமரப்ப. நான் கேக்குறேன், நீ 3 வதி பாத்திருக்கியா? ஏப்பா கிட்ட நீ பாத்தியா? சொல்றா கிட்டனே பாத்து பாத்தியாப்பா? அதத்தாப்பா நாங்க பார்த்தது இல்லப்பா. இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்க, அவங்க தான் எங்க அம்மா அப்பா, என் அத்தை மாமா. சரி 3 பேர் பாத்திருக்கியா? பார்க்கறது இல்ல. நான் தான் குத்துக்கு போறப்பேன். யாரு? வெள்ளிமலை கந்தேன் நானே தான். என்ன சொல்றீங்க? ஆமையா குத்துறப்பல ஆள் பிடிச்சிடும் கேள்விப்பட்டேன். அப்படியா? அப்படியே குத்து குமரப்பனா? நானே இல்லையா. என் அத்தை மகனா? சொந்த ஐத்தமைய. என் மாமி மகனா? ஆமாப்பா. என்னையா நீங்கள் நானும் பங்காளி. பங்காளியா? ஏன்னா எங்க அப்பா உனக்கு மாமன்னா உனக்கு என்ன வேணும்? மாமமையா? எங்க பங்குக்கெல்லாம் நீங்க தான் ஆளி. மாமா மயம் என்ன வேணும்? மாமா மயம் அச்சுனே. ஏய் ஐத்தமைய குத்து குமரப்பங்கிறிய உனக்கு தான் கொழு முறிஞ்சு உனக்கு சம்பூராசாவுக்கு தான் போச்சடா. என்னமா ஒரு ஈட்டில இருக்க மாதிரி சொல்லுவாரு. எல்லா கதையும் விடுதானே ஒரு முறை ஓட்டு. அப்ப தெரியுமா? தெரிஞ்சிருச்சு. உனக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, ஆடை வேண்டுமா? மச்சான் உங்க அன்பு எனக்கு இருந்தா போதும். நீ பண்பான ஆளியா? உங்க எண்ணத்துல நான் இருந்தாலே போதும். நான் எப்போ இருப்பேன், உங்க மனசு நானும் இருப்பேன். கண்டிப்பா உண்மை சொல்ற கேளுங்க. தேடி வந்தது மானல்ல பின்பு அழகான ஒரு மங்கையவள். யார் அந்த உன் தங்கச்சி வள்ளிடா. என்னது? உன் தங்கச்சி வள்ளி. மச்ச நேடு பாக்குறேன், ஓங்கி எதுல உத்திருவேன். என்னையா அங்க சுத்தி இங்க சுத்தி வந்துட்டு இடத்துக்கு எதுக்கு கண்டுக்கிற? என் தங்கச்சியை போய் பொண்ணு கேட்டு வந்துருக்கேன். அழகையா எவ்வளவு பாசமான வளர்த்துக்க தெரியுமாயா? இப்ப வந்து பொண்ணை கொடு, இதை கொடுன்னா என் வளர்த்த பாசம் என் நெஞ்சு அடைக்குது இல்லையா? என்னடா சொல்ற? இருந்தாலும் மச்சனாய் போயிட்டீங்க. உங்களுக்கு தான் நாங்க பொண்ணை கொடுத்தோம். ஆமா ஒரே ஒரு சத்தியம் பண்ணுங்க. சொல்லியா என்ன பண்ண? இந்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்லுங்க. நான் மீறுவேனா? என் தங்கச்சி உங்களுக்கு ஏண்டா அழுற? மச்சான் என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் என் தங்கச்சிக்கு நீங்க தண்ணியே வராம பாத்துக்கிறேன். இந்த உலகம் என்னையா? நீரின்றி அமையாத உலகம் என்ன? உலகத்துல நீர் இல்லாம எந்த ஜீவன்றா வாழ? தண்ணி வந்துட்டா பிடிக்காதா? தங்கச்சிக்கு தண்ணி வந்தா பிடிக்காதுங்க. பிடிக்காது. சரி விடு, ஒரு தங்கச்சிய நல்லா பாத்துக்கிறேன். சந்தோஷப்பட்டு ஒரு ஆனந்தப்பட்டு
ஒரு கண்ணி ஆனந்த கண்ணி பிடிச்சா பண்றது ஆனந்த கண்ணி வச்சா உங்களை மெச்சிருவேங்க தங்கச்சி ஆனந்தா புடிச்சா நீ கவலைப்படாத சரிங்க மச்சான் உடைய மானம் மரியாதை எப்படி நான் காப்பாத்துறேன்